ஸோ ஹாய் கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் என்டிபிசி ஸ்டாக் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எடுத்துருந்தோம். ஸோ நமக்கு இப்போ வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. நம்ம வந்து அப்டேட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஸோ என்டிபிசி ஸ்டாக் வந்து நம்ம ஒரு சூப்பர்பான ஒரு என்ட்ரி ஹிட் ஆகி நம்மளோட ரிஸ்க் ஆக்சுவலாக நம்மளோட ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் போகி நமக்கு வந்து ஒரு ரிவர்ஸ் கொடுத்து சூப்பர்பான ஒரு நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க, நான் என்ன மாதிரி லெவல் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்றத. ஸோ நம்ம என்ட்ரியில் வச்சிருந்தோம், எக்ஸாக்டா நமக்கு வந்து அங்கே ஹிட் ஆச்சு. ஸோ நம்ம வந்து சார்ட் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்குன்றத பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளா ஒரு சூப்பரான ஒரு அப்வர்ட் மூவ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா என்டிபிசி ஸ்டாக் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இங்க பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ நம்மளோட என்ட்ரி லெவல் வந்து இந்த கொடுத்துருக்கோம் என்ட்ரி. ஸோ ஆக்சுவலா 400 எக்ஸாக்டா நம்ம எக்ஸல் ஷீட்லயுமே கொடுத்துருந்தோம். 400 வந்து நம்மளோட என்ட்ரி பிரைஸ். ஸோ கரெக்டா நம்ம வந்து இன்னைக்கு, அதாவது நமக்கு எப்போ என்ட்ரி பிரைஸ் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ஃப்ரைடே ஆகஸ்ட் 23 ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆகஸ்ட் 26 நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஒரு 400ல நமக்கு வந்து என்ட்ரி ப்ரைஸ் கொடுத்துருந்துச்சு. ஸோ ரிஸ்க் லெவல் நம்ம எதை, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம் எதை வச்சு நான் வந்து உங்களுக்கு என்ட்ரி லெவல் கொடுத்துருந்தேன் அப்படின்றத. ஸோ 400 சம்திங் வந்து எப்படி என்ட்ரி லெவல் கொடுத்தேன் அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லையுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு நம்ம இப்போ ஷார்ட்டா, ஸோ நம்ம இப்போ ஃபிப் போட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரி ஃபிபனாக்கி போடுறப்போ நமக்கு எக்ஸாக்டா 0.382ல நம்ம வந்து ஒரு லெவல் வச்சிருந்தோம். ஸோ ரிஸ்க் லெவலையும் 0.618க்கு கொஞ்சம் கீழே. ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளி 618ல வந்து அதிகபட்சம் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ ப்ரைஸ் கீழே வர மாதிரி வந்து இந்த 0.618ல நமக்கு மோஸ்டா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஆகும். அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம முன்னாடியே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரிஸ்க் லெவலை வந்து கொஞ்சம் கீழே ஒரு 0.618 லெவல்ல இருந்து கொஞ்சம் கீழே வந்து நம்ம வந்து வச்சிருந்தோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லெவல்ல இருந்து தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் 0.618 லெவல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்நேரம் ஒரு லாஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு லாஸ்ல நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருப்போம், நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி. பட் நம்ம எடுத்த மூவ் என்ன அப்படின்னா 0.618 தான் இருக்கு. ஸோ நம்மளோட ரிஸ்க் வந்து அது கீழே கொஞ்சம் டவுன் பண்ணி வைக்கிறது நல்லது அப்படின்ட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் லெவலையுமே, ஸோ ஸ்டாப் லாஸ் லெவலும் பார்த்தோம் அப்படின்னா 383ல தான் வச்சிருந்தோம். ஸோ ஃபிப் போட்டு நமக்கு என்ட்ரி லெவல் கிடைச்சிருச்சு. என்ட்ரி லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஆச்சு. ஸோ 400ல நமக்கு என்ட்ரி. ஸோ டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 426 ஒரு சூப்பரான ஒரு மூணே சொல்லலாம். ஸோ இதில் வந்து ரிஸ்க் இருந்துச்சு. ஸோ நம்ம 400 டார்கெட் வந்து என்னைக்கு ஹிட் ஆயிருக்கு, சாரி 400 நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் ஹிட் ஆனது ஆகஸ்ட் 23. ஸோ டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ 1 டே டைம் ஃப்ரேம்ல இருக்கும். ஸோ 19 days ஆகியிருக்கு. ஸோ நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆக ஸோ நம்ம இதை இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ 19 bars. ஸோ நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆயிருக்கு. ஸோ 19 days ஆல்மோஸ்ட் எடுத்திருக்கு. ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் தான். பட் நல்ல ஒரு நமக்கு நம்ம போட்ட லெவல்ஸ் எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணி சூப்பராக ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான நமக்கு வந்து ஒரு வின்னு. ஸோ
நம்ம என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்றது உங்களுக்கு நேரம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்னதான் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, டார்கெட் நான் ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி அது எங்க வர பிரைஸ் போயிருந்தது அப்படின்றது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 426 வரை போயிருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுட்டு ஸோ இந்த தடவையும் அதோட ப்ரீவியஸ் ஹை வரைய போவோம் அப்படின்றத நம்ம ஒரு மைண்ட்ல வச்சுட்டு டார்கெட் வந்து 426 கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம எக்ஸல் ஷீட்ல வெரிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸல் ஷீட்ல பார்த்தாலும் டார்கெட் வந்து 426. ஸோ நம்மளோட டார்கெட்டும் நம்மளோட ரிஸ்க்கும் ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் உள்ள ஒரு ட்ரேடு தான் இது. ஸோ நம்ம இதை ஷேர் பண்ணி இருக்கிறதுமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நம்ம போடுற லெவல்ஸ், நம்ம ஷேர் பண்ற ஸ்ட்ராட்டஜிலாம் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, அது உண்மையிலே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்றோம் ஒன்னா சேர்ந்து, அவ்வளவுதான். ஸோ இதை வந்து யாரும் பிளைண்டா ஒரு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா போய் உங்களோட ஓன் ஏர்ன் பண்ணியே இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு 6.51% ரிட்டர்னு, ஒரு ஷார்ட்டான ஒரு ப்ராஃபிட், பெரிய ப்ராஃபிட்லாம் இல்லை, ஒரு 6.51%ன்றது ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடிங்ல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஸோ 19 டேஸ்ல 6.51%ன்றது ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடையாது. பட் நம்மளோட ஹோல் பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுதா, ஸோ நம்ம போடுற லெவல்ஸ் வந்து சூப்பரா ஆக்ட் ஆகுதா, அதுதான் மெயின். ஸோ இங்க வந்து நமக்கு 19 டேஸ் எடுத்திருந்தாலும் நம்மளோட ரிஸ்க் லெவலையும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, நம்மளோட என்ட்ரி லெவலையும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, நம்மளோட டார்கெட் லெவலையும் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு 100% வின். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கம்மியானதாலும் நம்மளோட வின் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு வின்னு, டார்கெட்டுமே ஒரு செம்ம ஒரு என்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்ட் டேஸ்ல பிரைஸ் மேலே போச்சு. ஸோ அகைன் நமக்கு வந்து பிரைஸ் வந்து டவுன்ல போக ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ யாரும் பேனிக் ஆகனா, நமக்கு வந்து ரிஸ்க்கு இன்னும் பிரைஸ் கேப் இருக்கு. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி நமக்கு வந்து நல்ல ஒரு டார்கெட்டுமே ஹிட் ஆகிருக்கு. ஸோ என்டிபிசி இதோட இது அவ்வளோதாங்க. ஸோ நான் எப்படி என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து மேலே போச்சு, ஸ்டாப் லாஸ் கிட்ட போச்சு, அகைன் நமக்கு வந்து டார்கெட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ 28 விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ட்ரி எதை பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, ஃபிபனாக்கி. ரிஸ்க் எதை பேஸ் பண்ணி, ஸ்டாப் லாஸ், அதாவது ஸ்டாப் லாஸ் நம்ம எதை பேஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஃபிபனாக்கி. டார்கெட் எதை பேஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கையை ரீச் பண்ணணுன்றது நம்ம டார்கெட் பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு வின்னுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான், நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணி தான் ஒரு சில ஸ்டாக்ஸ்க்கு வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன மாதிரி ஹிட் ஆகுது அப்படின்றத. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்காக அவ்வளோதான். ஸோ வேறு கண்டென்ட் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ இருக்குது. நாளைக்கு இன்னொரு வீடியோ நம்ம வீக்லி ஸ்டாக் அனாலிசிஸ் வந்து பண்ணணும். ஸோ நாளைக்கு ஈவினிங் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ தட்ஸ் இட், பை.